நேயர்களே, இப்போ நாம கருவேப்பிலை சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதற்கு தேவையான பொருட்கள்: கருவேப்பிலை ஈர்க்கு, வேப்பம் ஈர்க்கு, மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு, மஞ்சத்தூள், இந்துப்பு. இப்போ இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை ஈர்க்கு, அதாவது இந்த குச்சியை தான் வந்து ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இளங்குச்சி இந்த இலைகளெல்லாம் எடுத்துட்டா இந்த குச்சி வருது இல்லைங்களா, இதை தான் வந்து ஈர்க்குன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி கருவேப்பிலையோடைய குச்சியும் வேப்பிலையோடைய குச்சியும் நம்ம எடுத்து இப்போ இந்த சூப் செய்ய போகிறோம். இந்த குச்சி வந்து நல்லா முத்தாமல் இலசாக இருக்கிற குச்சியாக பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கருவேப்பிலை ஈர்க்கு, வேப்பம் ஈர்க்கு, மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு, இந்த எல்லா பொருட்களையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வீட்டில் ஒரு 4 பேர் அளவுக்கு சாப்பிடக்கூடிய சூப்பு செய்கிறோம் அப்படின்னா 300 மில்லி அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த வேப்பிலை ஈர்க்கு 10 ஈர்க்கு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஈர்க்கும் இது மாதிரி 10 ஈர்க்கு சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி லேசாக சூடாகிடுச்சு. நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற இந்த விழுதை இது சேர்க்க போகிறோம். அதாவது கருவேப்பிலை ஈர்க்கு, வேப்பிலை ஈர்க்கு, மிளகு, சீரகம், சுக்கு, பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கிறோம். மிளகு சீரகம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10 பற்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 சிட்டிகை மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ருசிக்கு தேவையான அளவு இந்துப்பு சேர்த்துக்கலாம். அடுப்பை நல்லா ஸ்லோவில் வச்சு பொறுமையாக இந்த சூப்பை நல்லா காய்ச்சுங்க. இதில் வேப்பிலை ஈர்க்கு சேர்த்துருக்கிறதுனால சிறுங்கசப்பாக இருக்கும். இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் காய்ச்சுங்க.